ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. நம்ம கேஸ் போட்டே ஆகணும். அதுக்கு தானே நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ என்ன சொல்றியோ அதையே பண்றேன். மா மா என்னம்மா ஆச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? நான் வேணா போயிட்டு கசாயம் போட்டு தரவா? நான் எப்படிமா நடத்துவேன்? இந்த சக்தி வேற பிரச்சனை பண்ணிடுவாளோன்னு பயமா இருக்கு. கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதையா ஆயிடக்கூடாது. இல்ல, இத நான் தான் சரி பண்ணி ஆகணும். நான் அவர்கிட்ட போய் கெஞ்சி கேட்டா இந்த பிரச்சனை சரியாயிடும். அக்கா 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 இங்க வாயே. என்னாச்சுடா? இங்க வாக்கா சொல்றேன். என்னன்னு சொல்லு. ஐயோ என்னடா? தொப்பார் இவ எதுக்குடா இங்க வந்தா? நம்ம வச்ச நெருப்பு நல்லா சுட்டுச்சு, அதான் வந்திருக்காக்கா. அக்கா அவகிட்ட நல்லா கெத்தா பேசுனா. அத நீ எனக்கு சொல்லி வேற தரணுமா? வர சொல்லு. 15 வருஷ பகைய நான் எப்படி காமிக்கிறேன்னு மட்டும் பாரு. நீ மட்டும் அந்த வீட்டு வாசலுக்கு போன, ஏய், இது ஏன் மேல சத்தியம். சார், சார், சுனந்தா, காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? வாமா சக்தி, எப்ப வந்த? இப்பதாம்மா வந்தேன். கொஞ்சம் இரு. இந்தாங்க காஃபி. ரொம்ப சூடா இருக்கு, பாத்து குடிங்க. எல்லாம் தெரியும். ஏய் சக்தி, நீ ஏன் நிக்கிற? உட்காரு. நேத்து ஈவினிங் நீ வரேன்னு சொன்னியாமே. நேத்து ஃபுல்லா உங்க சாரு வாசலையே பாத்துட்டு இருந்தாங்க. நீ வேற வரலையா? அதான் உன் மேல கோவம். நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுனால என் மேலயும் கோவம். இப்ப வரைக்கும் கோவத்தை பாரு. ஏய், இதெல்லாம் என்னத்துக்கு அவகிட்ட சொல்லிட்டு இருக்க? சக்தி இப்ப என்ன முன்ன மாதிரியா? ஏய் சக்தி, சக்தி என்ன கிளம்பிட்ட? சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னமா, அதுக்காக கோச்சிட்டு கிளம்பிடுவியா?
நான் யார வேணா எதிர்த்து நிப்பேன் சார். ஆனா அம்மாவையே எப்படி சார் எதிர்த்து நிக்கிறது? அந்த வீட்டை பத்தி என்ன சொன்னாலும் அம்மா கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. நாங்கெல்லாம் பார்க்காதப்போ அழுதுகிட்டே இருக்காங்க. அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உங்க அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாது. நீ இருக்கிற வரைக்கும் உங்க வீட்டுக்கு எந்த தொந்தரவும் வராது. நீ இருக்கிறது அந்த வீட்டுக்கு வேலி போட்ட மாதிரி. அப்பா இல்லாத வீட்டுக்கு அப்பா ஸ்தானத்துல இருக்க நீ. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய். உங்க அம்மாவுக்கு வந்த கஷ்டம் இனிமே யாருக்கும் வரக்கூடாது. வரவும் நீ விடக்கூடாது. அக்கா, என்னம்மா? என்னாச்சு? ஏரிக்குள்ள ஒரு பொம்பளை விழுந்து தற்கொலை பண்ணிக்கிச்சுமா. யார் என்னன்னே தெரியல. ஊர்க்காரங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அம்மா எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்காங்க சக்தி. அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னும் வீட்டுக்கு வரல சக்தி. நீ அசோக் அண்ணா கூட போனதுக்கு அப்புறம் அம்மா அத பத்தி யோசிச்சு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. எங்கப்பா போன? ஏம்மா அழற? என்னடா சொல்லு. கருவ கலைக்க சொல்லிடு. அண்ணே, கருவ கலக்கணுமா? என் பொண்ணு நல்ல வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிட்டான்ற சந்தோஷத்தை ஒரே நிமிஷத்துல சுத்து நூறா உடைச்சிட்டீங்களே அண்ணி. என்னமா நீங்க? நாம எல்லாம் ஒரே குடும்பம்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க இப்படி பேசினா என்ன அர்த்தம்? எப்படி நாமெல்லாம் ஒரே குடும்பம்னு சொல்றீங்களா? அது எப்படிங்க டக்குன்னு அப்படி சொல்லிட்டீங்க? உழைச்சி சாப்பிடுறவங்களும் பணத்தை வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறவங்களும் ஒன்னா? அண்ணி, உங்க பேச்சு தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போகுது. நீங்க செய்யறது நியாயமான தொழில்னா உங்களுக்கு எதுக்குமா கோவம் வருது? செய்யறது தப்பு தண்டா, இதுல ரோசம் வேற. எவன் சொன்னா நாங்க பண்றது தப்புன்னு? வெற்றி வெற்றி வெற்றி.
என்னன்னா நீ நம்ம அம்மா முன்னாடி ஒருத்தன் குரலை வசதி பேசிட்டு இருக்கா பாத்துட்டு சும்மா நிக்கிற? ஏய், என் பையன் அவன் இவன்னு சொன்ன அப்புறம் நல்லா இருக்காது. அத்தை, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, நான் பேசிக்கிறேன். எங்க அம்மாவை ஏன் சும்மா இருங்கன்னு சொல்றீங்க? உங்க அம்மாவும் காவியாவும் தான் இங்க பிரச்சனை பண்றது. அவங்கள சொல்லுங்க. அப்பா இந்த தத்திரம் புடிச்சவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்துதான் இந்த வீடு இப்படி ஆயிடுச்சு. ஏய், ஐயோ, என்ன பண்றீங்க? அம்மா வேண்டாமா, விடுங்கம்மா. அத்தை, சொன்னா கேளுங்க. அம்மா, கொஞ்ச சும்மா இரு. என்ன ஏன்டா சத்தம் போடுற? ஓ, உனக்கு அவ்வளவு ஆயிடுச்சா? இவ்வளவு சொல்லணும். நல்லா தாண்டா உன்னை மயக்கி வச்சிருக்கா. இனிமே இந்த வீட்ல நாங்க இருந்தா எங்களுக்கு மரியாதை கிடையாது. வாடி போலாம். வாடி. கொஞ்சம் நில்லுமா. அது அவள சொல்லுடா. சரண்யா, நான் சொல்றது ஒரு நிமிஷம். எங்க அம்மாவை பத்தியும் எங்க அண்ணனை பத்தியும் தப்பா பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்படின்னா எங்க அம்மாவை பத்தி மட்டும் தப்பா பேசலாமா? என்ன சொன்னீங்க? அம்மாவா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கருவை கலைக்க சொல்றாங்க. அவங்க அம்மாவா? தாய்மனா என்னன்னே தெரியாதவங்க ஒரு அம்மாவா? சீ! என்னடி சொன்ன? இந்த வட்டி ரங்கநாயகி வீட்டுக்கு போலீஸோ வக்கீலோ வரக்கூடாதே. நீங்க என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க வக்கீல் சார்? அத்தை, நான் லாயரா வரல, உங்க மாப்பிள்ளையே வந்திருக்கேன். மாப்பிள்ளையா? அதெல்லாம் அப்போ. இப்பவும் அந்த மாதிரி நினைப்பு உன் மனசுல இருந்தா மரியாதையா சொல்றேன், வெளிய போயிடு. போறேன் அத்தை, போறேன். என் பொண்டாட்டி என் கூட கூட்டிட்டு போறேன். ஓ, இத முதலே சொல்லக்கூடாதா மாப்பிள்ள? நான் இல்லாத சமயமா பார்த்து என் பொண்ணு கூட நீங்க திருட்டுத்தனமா பேச வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். ஏய் அம்மா, மாப்பிள்ள நம்ம பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. அதுக்காக பொண்ண சட்டுன்னு அனுப்பிட முடியுமா என்ன? நம்ம சம்பிரதாயப்படி அனுப்ப வேண்டாமா? போய் ஊர்க்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வா. இந்த வீட்டோட முதுகெலும்பு என் புருஷன். அவரை ஒரு மூலையில உட்கார வச்சவன் இவன். இது எல்லாத்துக்கும் பிராயச்சித்தமா நான் கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான், மன்னிப்பு. இங்க பாரு அசோக், என் பேச்ச மீறி நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்ட அந்த நிமிஷமே உன் அம்மாவோட பணம் உன் கண்ணு முன்னாடி விழும். புரிஞ்சுதா? பாத்தியா சரண்யா, அவன் கைக்கும் உன் பாதத்துக்கும் இத்தனோண்டு தூரம் தான் இருந்துச்சு. ஆனா அது சின்ன தூரம் இல்லம்மா, அது அவனோட அகங்காரம், ஆம்பளைங்கிற அகம்பாவம். அவன் செஞ்சது தப்பே இல்லைங்கிற திமிரு இன்னும் அவன் மனசுல இருக்கு. என்ன வக்கீல் சார், நான் சொன்னது சரிதானே? கொடு, நானே எல்லாருக்கும் போடுறேன். ஒரு நிமிஷம்,
எங்க போற? அக்கா இந்த ஊறுகாய் இல்லாம சாப்பாடு எனக்கு உள்ள இறங்குமா? அது என்ன எப்ப பார்த்தாலும் ஊறுகான்ற? ஊறுகானா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? பின்ன அம்மா செய்யற எல்லா ஐட்டத்தையும் எல்லாரும் ருசி பார்த்திருப்பாங்க. ஆனா இது நமக்கு மட்டும்தான் ஸ்பெஷல். இது மெஸ்ல கூட கிடைக்காது. ஹோம் மேட் அண்ட் ஹோம் சர்வ். கரெக்ட் தான்க்கா, எனக்கும் கொஞ்சம் போடு. சூப்பர்க்கா. உலகத்திலேயே அம்மா செஞ்ச இந்த ஊறுகாவை டேஸ்ட் பண்ற அதிர்ஷ்டம் நம்ம 4 பேருக்கு தான் கிடைச்சிருக்கு. இல்ல 5 பேருக்கு. 5 பேரா? ஓ, நம்ம சாந்தாக்காவை சொல்றியாமா? இல்ல உங்க அப்பா. அம்மா என்ன சத்தம் அங்க? ஒண்ணும் இல்லம்மா, தட்டு கீழே விழுந்துருச்சு. ஆமா, எங்க வீட்டு கேட் வரைக்கும் வந்துட்டு அப்படியே போயிட்ட. என்ன மீனாட்சி, அவ்வளவு தூரம் வந்த? அதான் என்ன விஷயம்னு கேட்டுட்டு போலான்னு சாயங்காலத்துல இருந்து இதே இடத்துல நின்னுகிட்டு இருக்கேன் உனக்காக. இங்க பாரு, இங்க நிக்க வேண்டாம். முதல்ல நீ இங்கிருந்து போயிடு. உனக்கு புண்ணியமா போகும். தயவு செஞ்சு போயிடு. பாரு, என் பொண்ணு சக்தி பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். புரிஞ்சுக்கோ. பிரச்சனை பண்ண போறது உன் பொண்ணு சக்தி இல்ல, நானு. உன் பொண்ணுக்கு நீ பயப்படலாம், நான் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன பொண்ணு பொண்ணுன்னு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்க? உன் பொண்ணு என்ன பெரிய மகாராணியா? அவ சொன்னா எல்லாரும் கைய கட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு ரணக்களம் ஆயிடும். புரிஞ்சுக்கோ. ஏய், பொண்ணுக்குதான் அறிவு இல்ல, நீ எடுத்து சொல்ல மாட்ட? வீடு மெஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஊருக்கு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இன்னும் ஏன் இங்கே இருந்து என்ன சாவடிக்கிறீங்க? இதெல்லாம் காலி பண்ணிட்டு போனா நாங்க எங்க போறது? இங்கே இருந்து என் உயிரை எடுக்காதீங்க. எங்கேயாச்சும் போய் தொலைங்க. சக்தி, சக்தி, இது வந்துட்டேனே. அம்மா நான் போயிட்டு வந்துடுறேம்மா. எங்கம்மா இவ்வளவு அவசரமா போற? மா, நான் தான் சக்தியை வர சொன்னேன். நானும் அம்மாவும் காவியாக்கு நகை வாங்க போறோம். சக்தி வந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல, அதான். அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானா? நீ என்ன நினைச்ச? நான் ஒண்ணுமே நினைக்கலையேடி. ஏண்டி? தம்பி கூட்டிட்டு போங்க. சரிம்மா, போயிட்டு வரம்மா. போயிட்டு வா. வா சக்தி, போலாம். பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. அண்ணே, என்னடா வர வர இந்த ஜீப் நம்ம பேச்ச கேட்கவே மாட்டேதுண்ணே. நான் என்னடா பண்றது? நான் எங்க போனாலும் உங்க அண்ணி அங்க வந்துடுறா. ஒரு தடவையாவது அவ இருக்க இடத்துக்கு நான் வர வேண்டாமா? ஆனாலும்ண்ணே, அண்ணிய பார்த்து 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள வரணுமா? அவளை பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? ஓ, நடக்கட்டும் நடக்கட்டும். ஆனானே, அண்ணி அவங்க வீட்டுல இருக்க மாதிரியே தரலையே. அவங்க வர வரைக்கும் என்ன பண்றது? மத்தியானம் வேற ஆயிடுச்சு. மெஸ் முன்னாடி வேற இருக்கும். பசி வேற வயித்த கில்லுது. வா, என் மாமியார் கைருசி எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். சூப்பர்ண்ணே, போலாமா? அடடே, வாங்க தம்பி உட்காரு. ஆசீர்வாதம் தம்பி தம்பி, என்ன இது? ஒண்ணும் இல்ல, எங்க அண்ணன் பெரியவங்களை பார்த்துட்டா ரொம்ப மரியாதை. இந்த விஷயத்துல எங்க அண்ணனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா? போய் உட்காரு. என்ன வேணும்பா? எங்க அண்ணன் வரவச்சத கேக்குற ஆள் இல்லங்க. என்னப்பா சொன்ன? இல்லம்மா,
தர்ச்சனா ஒரு சாப்பாடு எவ்வளவுன்னு கேக்குறாமா. ஆமா ஆமா. முதல்ல சாப்பிடுங்கப்பா. அடி சாப்பாடு உங்களுக்கு மட்டும் தானா? ஆமாங்க, ரொம்ப பசிக்குது. இங்க வேற எங்க ஹோட்டல் இருக்குன்னு தெரியல. சரி உள்ள வாங்க. உட்காருங்க. தேங்க்யூங்க. நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணணும். பண்ணிக்கோ. எப்படிங்க? தண்ணி எடுத்து கையில ஊத்தியா? இங்க நின்னு பாத்துட்டு இருக்க, அவருக்கு போய் தண்ணி வை. போடி. போறேன். ஏங்க பாத்து வைங்க, மேல பட போகுது. மேல பட்டா தள்ளி உட்காருங்க. தேங்க்ஸுங்க, ரொம்ப பசி. சாப்பிடுங்க. என்னக்கா, ஊராட்சி தலைவர் கிட்ட பரிந்துரைக்கவா? எதுக்கு? சிறந்த சமூக சேவைக்கு அவார்டு வாங்க. பாரு, பாவுண்டி, ரொம்ப பசி போல இருக்கு. எப்படி சாப்பிடுறாரு பாரு. போல பசிங்க. உங்க மெஸ் சாப்பாடு இந்த பசிக்கு அமிர்தம் மாதிரி இருக்கு. ஊர்ல எல்லாரும் மீனாட்சி மிஸ் ஆஹா ஓஹோன்னு சொன்னப்போ நான் கூட என்னடா ஓவர் பில்டப்பா இருக்கேன்னு யோசிச்சேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஒர்த்து. ஆனா என்ன, வேலை செய்யற பொண்ணுதான் சரியில்லை. ஏய், ஐயோ, அவ வேலை செய்யற பொண்ணு இல்ல, அவ என் தங்கச்சி தான். ஓ அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலங்க. ஏங்க ஸ்கேனிங் இருக்கு? இல்லைங்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அப்படின்னா சாப்பிட்டதுக்கு பணம் கொடுக்க வேண்டாம். என்னது, சாப்பாடு இங்க ஃப்ரீயா? வியாபாரம் பண்ணும்போது மட்டும்தான் பணம் வாங்குவோம். வீட்டு சாப்பாடுக்கெல்லாம் பணம் வாங்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. எங்க அக்கா அவளோட சாப்பாட உங்களுக்கு கொடுத்திருக்கா, அதனாலதான் காசு வேண்டான்னு சொல்றா. பசியோட வந்தவங்க யாரும் சாப்பிடாம போக கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. நீங்க இன்னைக்கு சாப்பிட்டதுக்கு எதுவும் காசு தர வேணாம். ஏங்க நீங்களும் சாப்பிடலன்னு தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளவு சாப்பிட்டுருக்க மாட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் வச்சிருப்பேன். ஏங்க ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் வேணாம். சும்மா துர்கா, காலேஜ் டாப்பர் நீங்க தானே? ஆமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், குட் ஜாப். தேங்க்ஸ். ஆனா நீங்க யாருன்னு தெரியலையே. நான் நேத்து. ஆமா, ஃப்ரீ சாப்பாடு. நேத்து நம்ம மெஸ்ஸுக்கு வந்திருந்தாருக்கா. நம்ம யமுனாக்கா அவளோட சாப்பாடு அவருக்கு கொடுத்துட்டா.
அதுவும் ஃப்ரீயா. ஏங்க நான் பே பண்றதாங்க சொன்னேன். இவங்க தான் காசுலாம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. பை தி வே, நான் இந்த காலேஜ் லெக்சரர் கார்த்திக். இருக்கட்டும். லெக்சரர் மாதிரி இருந்தா நல்லது. லெக்சரர் ஸ்டூடெண்ட் மாதிரி பிஹேவ் பண்ண கூடாது. வாடி போலாம். சரிக்கா. எங்க ஒரு நிமிஷம், உங்களால ஒரு ஹெல்ப் ஆகணும். என்ன? ஆக்சுவலா நான் இந்த ஊருக்கு புதுசு. ஓகே. பேச்சுலர். சோ நீங்க அதுக்கு இல்லங்க, உங்க மெஸ்ல சாப்பாடு சூப்பரா இருக்கு. டெய்லியும் உங்க மெஸ்ல சாப்பாடு அரேஞ்ச் பண்ண முடியுங்களா ப்ளீஸ்? எங்க மெஸ்ல அந்த மாதிரி செட்டப் எல்லாம் கிடையாது. வேணும்னா அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு போலாம். ஸ்வீட் இருக்கா? ஸ்வீட் எடுத்துக்கோங்க. சூப்பரா இருக்குங்க. நீங்க பண்ணதா? ஆமா, அக்கா தான் பண்ணா. போதும் வாங்க போலாம். வரோம். பை. அஞ்சு % கமிஷன் கொடுத்தா வேலை நடக்கும், இல்லாட்டி நடக்காதுங்க. ஹலோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் பார்க்க முடியாது. முதல்ல மினிமம் 3%, அப்புறம் தான் வேலையே நடக்கும். கொஞ்சம் இருங்க, நான் அப்புறம் பேசுறேன். மம்மி, நான் பாஸ் பண்ணிட்டேன் மம்மி. டாடி பாத்தீங்களா, என்ன திட்டிட்டே இருப்பீங்களா? நான் பாஸ் பண்ணிட்டேன் மம்மி. இந்தாங்க ஸ்வீட். டேய், நிஜமா பாஸ் ஆயிட்டியாடா? ஆமா மம்மி. ஐயோ என் செல்லம், என் புள்ள பாஸ் ஆயிட்டான். தங்கம்டா. இந்தாங்க மம்மி ஸ்வீட். டெமாப்ல நிஜமாலே பாஸ் பண்ணிட்டியாடா? என்ன மாமா இப்படி கேட்டுட்ட? ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர் பாஸ் பண்ணி போயிட்டேன். சண்முகா, மார்க் எவ்வளவுடா? மார்க் எல்லாம் கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? பாஸ் பண்ணிட்டேன்ல, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. டேய், பாஸ் பண்றது ஈஸிடா. நீ கலெக்டர் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ முதல்ல மார்க் எவ்வளவுன்னு சொல்லு. யோ, பையன் அவ்வளவு சந்தோஷமா பாஸ் ஆயிட்டேன்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அவன் கிட்ட போய் மார்க் என்னன்னு கேட்டு உயிர் எடுக்கிற? ஆசையா குடுக்கறான்ல, ஸ்வீட் எடுத்து சாப்பிட. ஸ்வீட் சூப்பரா இருக்கேடா. எங்க வாங்குன? எங்க வாங்குனா என்ன மாமா, நல்லா இருக்குல்ல. ஆனா இதை விட யமுனாக்கா கொடுத்த ஸ்வீட் செம்மையா இருந்தது. என்னது? அவ ஸ்வீட் கொடுத்தாளா? அவ எதுக்கு காலேஜுக்கு வந்தா? துர்கா பாஸ் பண்ணிட்டால, அத பார்க்க தான் காலேஜுக்கு வந்திருந்தாங்க. அவ மார்க் என்ன? அவங்களும் பாஸ் தான். ஏய், பாஸ் ஃபெயில் அதெல்லாம் நாசமா போகட்டும். அவ உன்னோட மார்க் கூடவா இல்ல கம்மியா? மம்மி சொல்லுடா. அவ தான் காலேஜ் ஃபர்ஸ்ட். நம்பர் ஒன். இத்தனை நாள் அந்த மீனாட்சி என் இடத்த புடிச்சிட்டு இருந்தா, இப்போ பொண்ணு வந்துட்டாளா? ஐயோ அக்கா, என்னடா சொன்ன? என்ன சொன்ன? அவ கொடுத்த ஸ்வீட் நல்லா இருந்துச்சா? பொண்ணு என்ன பண்றேன்னு பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.